சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அண்ணாமலை இருக்காரு. தன்னை தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பதவி தூக்கி எடப்பாடி ஆட்சி அமைக்கக்கூடாது. கூட்டணி பற்றிலாம் ஒரு கவலை இல்லை. அதிமுக அந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் ஒரு 10-12 இடம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கணும். அப்போ அண்ணாமலை எம்பியா இருப்பார், அண்ணாமலை மத்திய அமைச்சராக இருப்பார். தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கொண்ட அண்ணாமலைக்கு இன்னும் புத்தி வரலன்னா இப்போதான் புத்தி வரும். அறிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிறகு அதுலேயுமே வந்து கூட்டணி ஆட்சின்னு தான் வந்து அமித்ஷா சொன்னதாக தகவல்னு அதிகாரப்பூர்வமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும்? எடப்பாடி ஏமாந்தாரா அல்லது எடப்பாடி அதிமுக கட்சியினரை ஏமாற்றினாரா அல்லது அவர் ஏமாந்து போனாரா அல்லது தமிழ்நாட்டு மக்களை தேர்தலுக்கு பிறகு ஏமாற்ற போகிறாரா? இத்தனை கேள்வி அடங்கியிருக்கு. இப்போ நீங்க கேட்ட ஒரே கேள்விக்குள்ளையா? ஆமா, இத்தனை கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்குள்ள 4 கேள்வியா? ஆமா. நாளுக்கு நாள் பாமகவில் விரிசல் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கே சார். இதுக்கு என்னதான் சார் காரணம், என்னதான் பின்னணி? ஒன்றும் கிடையாது. அன்புமணி ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் ஒரு சமாதானம் வேணும். திமுக கூட்டணிக்குள்ள இருந்து சிபிஎம் கட்சி ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. பாஜகவை காட்டி லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து எல்லாருக்கும் 6 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ இப்படி பண்ண முடியாது போல இருக்கே. கம்யூனிஸ்ட் வெளியே போதா உள்ள இருக்குதா, பிசிக வெளியே போதா உள்ள இருக்காதுன்னு சீட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த நெருக்கடி இப்போ கொடுத்தால்தான் திமுகவுக்கும் அந்த வழி தெரியும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். நயினார் அவர்கள் பாஜகவுடைய தலைவரான பிறகும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்குள்ள ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரஸ் மீட் கொடுக்குறாரு, பிரதமருக்கு வந்து லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான நாளிதழில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்துச்சு. லாஸ்ட் எலெக்ஷன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி ஒரு 18% வாங்கியிருந்தாங்க, அதிமுக கூட்டணி ஒரு 22% வாங்கியிருக்காங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட சரிசமமான அளவில் தான் தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். ஸோ அதனால ஷீட் ஷேரிங்கை வந்து நம்ம பாதிக்கு பாதி இடம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அண்ணாமலை எழுதியிருப்பதாக தகவல். அண்ணாமலையை பற்றி அந்த நாளிதழ்கள் ரொம்ப அதிகமாக விளம்பரம்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அண்ணாமலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளிதழில் வந்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு கோயம்புத்தூர் ஒரு ப்ரெஸ் மீட்டு பாஜக தலைவர்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமையும்னு மறுபடியும் அதிமுகவை அட்டாக் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை ஏன் சார் வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கு? அண்ணாமலை இப்படி செயல்படுவதற்கு என்ன காரணம்? டெல்லி சொல்லி தான் அண்ணாமலை இப்படி செயல்பட்டு இருக்காரா? ஒரு எம்பி கூட பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டில் ஜெயிக்காத கட்சி எது? அதிமுக. அதிமுக ஏன் பாஜக வர மாட்டேது பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், 5-6% இந்த பாஜகவுடைய வாக்கு சதவீதம், பாஜகவுடைய தனிப்பட்ட கட்சியுடைய செல்வாக்கு 11.22, கூட்டணியோடு சேர்த்து தான் 18%. இவங்க வெறும் தேமுதிக வச்சுக்கிட்டு 22-20னே வச்சுங்க. ஸோ 11 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது? அது எப்படி சமம் சொல்ல முடியும்? நீங்கள் கண்டிப்பாக அதிமுக அந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் எல்லாரும் சொல்கிறோம், டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார், வேலுமணி சொல்கிறார், என்ன சொல்கிறாங்க, ஒரு 10-12 இடம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்குன்னு. அப்போது அண்ணாமலை எம்பியா இருப்பார், அண்ணாமலை மத்திய அமைச்சராக இருப்பார். தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கொண்ட அண்ணாமலைக்கு இன்னும் புத்தி வரலன்னா இப்போதான் புத்தி வரும். பிரதமருக்கு கடிதம் எழுதுறீங்க, 2 இடத்துல ஒரு இடம் நம்ம வாங்கணும், 150 இடம்னா 75 இடம் பாஜக வாங்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் எப்படி தினமலருக்கு கிடைக்குது, எப்படி கொடுக்குறீங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க, என்ன நியாயம்? பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதா? அது எப்படிங்க போடுவாங்க? பிரதமருக்கு எங்க பிரதமர் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை வந்து அவர் கமலாலயத்தில் வேலை பார்க்குறவரா? பிரதமருக்கு ஒரு கட்சியினுடைய எங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ கூட்டணி யார் முடிவு செய்தார்கள்? அண்ணாமலை முடிவு செய்தாரா? அமித்ஷா தான் முடிவு பண்ணாரு. மத்திய தலைமை தான் முடிவு பண்ணிச்சு. அப்போ மத்திய தலைமை முடிவு செய்கிற விஷயத்தை அப்போ எத்தனை சீட்டு வாங்கணும், யாரெல்லாம் கூட்டணி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற இடத்தில் இருப்பது மத்திய தலைமை. இவர்கிட்ட ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா, பொறுப்பு கொடுத்தாங்களா? நீங்கள் திரும்ப திரும்ப தென் மாவட்டத்தில் ஒரு திராவிட கட்சி கூட ஜெயிக்காதுன்னு சொல்லி பேசின பேச்சுக்கும் ஆடின ஆட்டத்துக்கும் தான் அடி கோயம்புத்தூரில் விழுந்துச்சு.
பாஜக 400 இடங்கள் வெற்றி பெறும் என்றார்கள் இந்திய அளவில். 400 இடம். 4 அசார் சார் அசார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. என்னாச்சு? 242 மெஜாரிட்டி கிடைக்கல. ஆமாம், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 12 இடம் கட்சியோட கௌரவம் வந்திருக்கும். அது கூட கிடைக்காத அளவுக்கு உங்கள் கட்சியோடைய யோகியதை இருந்தது. பாஜக ஆட்சி அமைப்போம். எப்படி அமைப்பீங்க? 11%. எப்படிங்க அமைப்பீங்க 11%? 45% வேணாமா? அவன் நடக்க போது பாஜக ஆட்சி என்று சொல்கிறேன், கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன். ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? என் வாயில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன். எல்லாம் சொல்லிவிட்டு அது வந்து கட்சி தலைமை முடிவு செய்யும். அவர் பேட்டி கொடுக்குறார் நேற்று. குறைந்தபட்ச ஒரு அறிவு, ஒரு அரசியல் புரிதல் இதெல்லாம் இருந்து அப்படி பேசவே மாட்டார். அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அண்ணாமலை இருக்காரா சார்? தன்னை தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பதவி தூக்கி எடப்பாடி ஆட்சி அமைக்கக்கூடாது. கூட்டணி பற்றிலாம் ஒரு கவலை இல்லை. ஒருவேளை ஒரு வலிமையான கூட்டணி அமைந்து அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக அல்லது எல்லோரும் எதிர்பார்க்கிற அல்லது யாருமே எதிர்பார்க்காத விஜய் அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு வலிமையான கூட்டணியாக மாறி ஒருவேளை அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தால் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கக்கூடாது. அது அண்ணாமலையோட நோக்கம், வேற ஒன்றுமே கிடையாது. நான் கேட்குறேன், அந்த பிரதமருக்கு எழுதிய கடிதம் தினமலருக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க? கொடுத்த எல்லாரும் கொடுத்தணும் இல்லை? ஏன்னா அண்ணாமலைக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்த நாளிதழ் அது. ஆமாம். அப்போ என்ன நோக்கம்? இது கட்சி தலைவர்கிட்ட பேச வேண்டிய விஷயம். இந்த கூட்டணியை உறுதி செய்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நீ அமித்ஷா வந்து மதுரையில் உட்காந்தார் போன வாரம் தான், என் பக்கத்தில் சொல்ல வேண்டியதானே, ஆனால் 2 நின்னா நம்ம ஒரு இடம் நிற்கணும், சொல்லிட்டு போங்க. என்ன கெட்டு போச்சு? எதுக்கு கடிதம்? இதெல்லாம் பொய்ங்க. ஓகே, மொத்த 50. சார், கோர் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு மதுரையில். அதுக்கு அமித்ஷாவே வந்து தலைமை தாங்கினாரு. இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத விஷயம். அதாவது ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கோர் கமிட்டி மீட்டிங் அவர் தலைமையில் நடந்தது இப்போ தான் வந்து முதல் முறையாக நடந்திருக்கு நானுமே நினைக்கிறேன். அங்கே வந்து அண்ணாமலை ஒரு வார் ரூம் வச்சு செயல்படுகிறார். அந்த வார் ரூம் நயினார் நாகேந்திரனை டார்கெட் பண்ணுறதே வேலையாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற புகாரெல்லாம் வந்து சொல்லப்பட்டதாக தகவல். இப்போது வரைக்கும் அண்ணாமலை வார் ரூமை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காரு சார். ஏன் நயினாரை டார்கெட் பண்ணணும்? அதாவது அண்ணாமலை வந்து அந்த கட்சியை ஒரு பட்டி தொட்டியெல்லாம் அழைத்து சென்றால் இழுத்த பாஜக தெரியாத கட்சி இல்லை, ஒரு பரபரப்பை கூட்டினார், அவ்வளோதான். திமுகவை ஒரு ஆளுங்கட்சி விமர்சித்தால், ஒரு யார் விமர்சித்தாலும் நீங்கள் கூட நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக எதிர்த்து மேடை போட்டிங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். கடுமையாக பேசுனீங்கன்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா, உளறி கொட்டினீங்கன்னா உங்களுக்கும் ஆதரவு கிடைக்கும். நீங்களும் பல இதுவரைக்கும் தெரியாத ஒரு நபராக இருந்தால் நீங்கள் திமுக எதிர்த்து பேசினால் உங்களுக்கும் பல பத்திரிகைகளில் முதல் பக்க செய்தி கிடைக்கும். அப்படித்தான் அண்ணாமலைக்கும் இடம் கிடைத்தது. பாஜக மாநில தலைமைக்கு வந்ததால் இல்லை, இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர்களே இல்லையா? எல் கணேசன் இல்லையா? பொன்னார் இல்லையா? தமிழிசை இல்லையா? இவங்களாம் இல்லாத பதவியே இவர் கிடைச்சது. மாநில தலைவர் பதவி தானே. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவது, ஒவ்வொரு நேரத்திற்கு ஒரு பேட்டி. சரி, அந்த பேட்டியில் கொடுக்குற ஆதாரத்துக்கு ஏதாவது ஒரு உண்மையிலே ஒரு தகவல், உண்மையான தகவல் இருக்கா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தீர்ப்பு வந்து ஒரு சிடியை ரிலீஸ் பண்ணுறார், 48 மணி நேரம் கெடு கொடுக்குறார். இன்னும் அந்த விவகாரத்தில் சார் என்ற ஒரு நபர் மறைந்திருக்கிறார். நேற்று கூட சொல்லியிருப்பார், சிபிஐ கிட்ட கொடுக்குற இந்த கேஸ். சரியா? 48 மணி நேரம் கழித்து உண்மை வெளியே வரவில்லை என்றால் நான் இன்னொரு ஆதாரத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இதை சொன்னாரா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுக்கு தான் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆதன் சேனல் மைக் நீட்டி, சார் தீர்ப்பு வந்த பிறகு ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணிங்க, 48 ஹவர்ஸ் டைம் கொடுத்தீங்க, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இப்படி திசை திருப்பிக்கிட்டு இருக்குது. ஏதோ உலகத்திலே ஒருத்தன் ஒரு பிரைம் ப்ராடக்ட், அதாவது இப்போ வந்து உங்கள் வாட்ச் என்ன வாட்ச் கம்பெனி? ஃபாஸ்ட் ட்ராக் சார். ஃபாஸ்ட் ட்ராக் தம்பி, உங்கள் வாட்ச் என்ன தம்பி? நாய்ஸ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஹெச்எம்டி, இது சிடிசன் வச்சுங்க, இதெல்லாமே கேள்விப்பட்ட வாட்ச். ரஃபேல்னு ஒரு கம்பெனி வாட்ச் தயாரிக்கணும், யாருக்கா தெரியுமா? தெரியாது சார். ரஃபேல் என்பது ஒரு போர் விமானங்களை தயாரிக்கிற நிறுவனம். அவன் வந்து
அது யார் வாங்குறாங்களோ அது நினைவாக ஒரு வாட்ச் வெளியிடுறான். அது ஒரு காஸ்ட்லியஸ்ட் வாட்ச், 4.5 லட்சம் ரூபாய். அது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். உலகத்தில் இன்னைக்கு HMT வாங்கினா கூட, சிட்டிசன் வாங்கினா, ஃபாஸ்டாக் வாங்கினா பில்லு தருவானா தரமாட்டானா? தருவாங்க சார். எப்படி கையில் எழுதியா? கம்ப்யூட்டரைஸ்டு பில். ஆமாம். இன்னைக்கு ஒரு கார்மெண்ட் ஷோரூம் போய் ஜட்டி பனியன் வாங்கினா கூட அடிச்சு தரான். ஏதோ பிரிண்டடு ஜட்டி பனியன் 400 ரூபாய்க்கு ஒரு பனியன் ஒரு ஜட்டி வாங்கினீங்கன்னா கம்ப்யூட்டர் அடிச்சு கீழ்ச்சி தரான். ரஃபேல் வாட்சுக்கு கையில் எழுதின பில்லு கொடுத்த ஒருத்தன் எவனா நீங்கள் நாட்டில் காட்ட முடியுமா? சொல்லுங்க. ரஃபேல் காமிச்சாரா இல்லையா? காமிச்சாரா இல்லையாங்க? எவ்வளோ நாள் கழிச்சு காமிச்சார்? அது உடனே காமிச்சாரா? சரி, கையில் தான் எழுத போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டரைஸ்டு பில் இல்லை. அந்த கையில் எழுதின பில்லையே எத்தனை மாதம் கழிச்சு காமிச்சிங்க? அப்போது இவரோட யோகியது தெரியுமா தெரியாதா? எம்பியா ஜெயிக்க முடியல, சொன்ன ஒரு விவகாரத்துக்கு ஆதாரம் கொடுத்தா அது நியாயமாக இல்லை. 48 மணி நேரம் கவர்மெண்ட்டுக்கு கெடு கொடுக்குறீங்க. என்ன ஆச்சு? இப்படி மாறி மாறி பேசுகிற நபர் இப்படி தான் பேசுவார், இப்படி தான் கடிதம் எழுதுவார். என்ன அண்ணாமலை என்ற நபர் எடப்பாடி பற்றி எப்படி பேசினார் கோயம்புத்தூர் இந்த மேடையில்? ஒரு மோசமான தரம் தாழ்ந்த விமர்சனம். தற்கூரி பழனிசாமிலாம் பேசினாரு. சரி, அவர் வீட்டில் போய் சாப்பிட்டாரு கிரீன் வேஸ்ட் அமித்ஷா வந்தப்போ. யோசித்து பாருங்க. அதில் வேற அக்காராடி சிலோ அந்த பொங்கலை கேட்டு வாங்கி சாப்பிட்டாருன்னு நம்ம அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நண்பர் சொன்னார், பகிர்ந்துக்கிட்டார். ஓகே. உண்மையிலே அப்படி ஒரு கடுமையான விமர்சனம் சொன்ன பிறகு நீங்கள் மாநில தலைவராக இருந்தால் கூட ஐடிசி ஒன்று இருக்கணும் இல்லையா? கிரீன்வேஸ் ரோடில் போய் உள்ளே உக்காத்தி வச்சுட்டு, யாரை மத்திய தலைவரை அண்ணே உள்ளே இருங்க, நான் சின்ன ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்ட்டு வெளியே வந்திருக்கணும். உண்மையிலே ஒரு மானஸ்தன் செஞ்சுருக்க வேண்டிய வேலை என்ன? யாராவது போய் கேட்டு சாப்பிடுவாங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுங்கன்னு. நல்லா இருந்திருக்கும் சார். இல்லை, நல்ல, நான் ஸ்வீட்டை குறை சொல்லலைங்க, நான் ஸ்வீட்டை குறை சொன்னேன்னா நீங்கள் அந்த ஊருக்காராக இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு தெரிஞ்சிருக்கலாம், நான் அதை சொல்லலை. குறைந்தபட்சம் இப்படி பேசுகிற நபர் வீட்டுக்கு போகிறோமே, கை நினைக்கிறோமே, இல்லை கொடுக்குறத சாப்பிட்றோம்னு வெக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கும். என்னை பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லாதவர் பழனிசாமி. உன்ன மாதிரி நினச்சிக்கிறேன், என்ன தவிழ்ந்து போய் பதவி வாங்கினா நான் மேனேஜரா? பச்சையும் கிளி கையெழுத்து போட்டவன் நான். ₹10 லஞ்சம் வாங்காதவன். இவ்வளோ பேசிட்டு போய் சாப்பிட்றீங்களே, உடம்புல ஏதாவது நீங்கள் போய் சொல்கிறீங்க இவரை பற்றி, வேஸ்ட் ஆஃப் டைம். சொல்லுங்கள். மதுரைக்கு வந்த அமித்ஷா மேடையில் தமிழ்நாட்டை கூட்டணி ஆட்சி அமையும்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எந்த ஒரு பெரிய தலைகளுமே அதை பற்றி ரியாக்ட் பண்ணவே இல்லை. ராஜேந்திர பாலாஜி மட்டும்தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு விஷயத்தில் பாஜக தலைமை ரொம்ப ரொம்ப உறுதியாக இருப்பது போல ஒரு தகவல் இது அறிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போகிறதுக்கு அதுலேயுமே கூட்டணி ஆட்சின்னு தான் அமித்ஷா சொன்னதாக தகவல்னு அதிகாரப்பூர்வமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும்? எடப்பாடி ஏமாந்தாரா அல்லது எடப்பாடி அதிமுக கட்சியினரை ஏமாற்றினாரா அல்லது அவர் ஏமாந்து போனாரா அல்லது தமிழ்நாட்டு மக்களை தேர்தலுக்கு பிறகு ஏமாற்ற போகிறாரா? இத்தனை கேள்வி அடங்கியிருக்கு. இப்ப நீங்க கேட்ட ஒரே கேள்விக்குள்ளையா? ஆமா, இத்தனை கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்குள்ள 4 கேள்வியா? ஆமா. அமித்ஷா முதல் முறை ஐடிசியில பார்க்கும்போதே கூட்டணி ஆட்சி தான் சொன்னார். ஆமா. ஆனா அப்போ சொன்ன பிறகுதான் எடப்பாடி என்ன சொன்னாரு, நீங்க சரியா புரிஞ்சுக்கல, மொழிபெயர்ப்பாளர் தப்பா மொழிபெயர்த்துட்டான்னு சொல்லி சொன்னார் மறுநாள். சரி, அதன் பிறகு அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் பதில் இல்லை. இப்போ திரும்ப மதுரைக்கு வரும்போது அதே அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சுட்டு போயிட்டார். இது வரைக்கும் அதிமுக தரப்புல பதில் இல்லை. அதாவது உங்களை என் பக்கம் கூட்டின்னு வர வரைக்கும் நான் ஒரு நாடகம் நடத்துவேன், அதுக்கப்புறம் என்னுடைய போக்கில் தான் நான் செயல்படுவேன். இதுதான் பாஜகவுடைய செயல்பாடு. ஓகே, என்கிட்ட வர வரைக்கும் தான் உங்ககிட்ட பேசுவோம், எங்ககிட்ட வந்த பிறகு திரும்ப பழையபடி நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். இது அவருடைய செயல்பாடு. இவர் என்ன சொல்லியிருப்பார், சார் கூட்டணி ஆட்சின்னு இப்போ சொல்லாதீங்க, அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக போயிடும், மக்கள் ஓட்டு போடுவதற்கு அச்சப்படுவார்கள், ஏன்னா நிலையான அரசு வேண்டும், கூட்டணி ஆட்சி வந்தால் குழப்பம் வரும்
அப்படின்ற பயம் மக்களுக்கு வந்தால் நமது அணிக்கு ஓட்டு போட மாட்டார்கள், அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று எடப்பாடி சொல்லியிருப்பார். ஆனால் அதை காதில் வாங்கியிருக்க மாட்டாங்க அமித்ஷா. ஒன்று. ரெண்டாவது, இந்த உண்மையை தெரிந்து கொண்டு எடப்பாடி ஏமாறுகிறாரா, இல்லை கட்சியினர் ஏமாற்றுகிறாரா, அல்லது கூட்டணி கட்சி ஏமாற்றுகிறாரா, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நான் வெளிப்படையாக ஒரு குற்றம் சாட்டுறேன். அரசியலில் இதெல்லாம் சகஜம். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று தான். இப்போது பிரேமலதா அவர்கள் வெளிப்படையாக ஒரு தகவலை சொன்னார். எங்களுக்கு எம்பி தருவதாக உத்தரவாதம் செய்தார்கள், இந்த ஆண்டு கிடைக்க வேண்டிய எம்பி பதவி எங்களுக்கானது, லெட்டர் கொடுத்தாங்க, ஆனால் அதை நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் கடிதம் இருந்தது, நாங்கள் பெருந்தன்மையாக வெளியிடவில்லை, ஏனென்றால் அதில் வருஷம் இல்லை, ஆனால் எழுதி கொடுத்தாங்கண்ணா. அப்போது எழுதி கொடுத்தது உண்மை. ஆனால் எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு, ஏங்க யார் யாரோ சொல்கிறதெல்லாம் வச்சு கேள்வி கேட்பீங்களான்ட்டு. ஆமாம். அப்போது இதெல்லாம் என்ன எப்படி எடுத்துக்கிறது? அவருடைய கிரெடிபிலிட்டி தான் கேள்விக்குள்ளாக்கப்படுது. அப்போது ஒருவேளை ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஒருவேளை ஆட்சி கைப்பற்றுதுன்னு வச்சுங்க, கைப்பற்றி விட்டால் அந்த நேரத்தில் அறிவித்து விடலாம் கூட்டணி ஆட்சி. யாரோன்னா ஏமாற்றலாம், அரசியலில் எப்படி வேணா நடந்துக்கலாம், யாருக்கும் வெக்கம் இல்லை, இதுதான் அரசியல். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அதை பேசி பலன் கிடையாது. ஒருவேளை திமுக அணி வீழ்ந்து போய் அதிமுக அணி ஆட்சியை பிடித்தால் அப்போது வருகிற பிரச்சனை நிச்சயமாக அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் பாஜக அதிமுக சும்மா ஓடாது. ஓகே சரி சார், எனக்கு புரியல, இந்த கூட்டணிக்குள்ள அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்காங்க, மற்ற கட்சிகள் வந்தால் தான் கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கப்புறம் சீட் நெகோசியேஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி போகணும். கூட்டணியே உருவாகவே இல்லை சார், இன்னும் குழந்தையே பிறக்கல, என்ன பேர் வைக்கலாங்கிற யோசனைக்கு பாஜக வந்துருச்சு. இல்லை அதாவது இப்போ நீங்கள் பாஜக 400 இடம்னு சொன்னோம் டெல்லியில். ஆமாம், ஆட்சி பிடிப்போம். மெஜாரிட்டியே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 10 இடம் 15 இடம் பிடிக்குன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். நடந்துச்சா? நடக்கல சார். திமுக 100க்கு 100 இடம் ஜெயிச்சது, 40 வெற்றி பெற்றது. ஆமாம், தமிழ்நாடு பாண்டி உள்ளிட்ட 40 தொகுதியில் வெற்றி பெற்றது. அப்போது என்ன சொல்லுவாங்க, ஜெயிக்கலாம் கூட ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க. சீமான் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்றார். அவர் ஜெயிக்க போகிறாரா? தனியாக ஒரு எம்எல்ஏ அவர் கூட ஜெயிக்க முடியாது. அதனால் கட்சிகளுடைய ஆசைகள் பேட்டிகள்லாம் விட்டுருவோம். ஆனால் ஒரு வலிமையான அணி நீங்கள் கேட்டீங்க, இன்னும் அணியே சரியா, அணியே செட் ஆகலை. பாஜக இப்போ இருப்பதே எத்தனை சிக்கல், அண்ணாமலை ஒரு சிக்கல், அமித்ஷா பேசுவது ஒரு சிக்கல், அதிமுக இதுவரை இதுக்கு பதில் சொல்ல முடியாத நெருக்கடி, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு கிடக்குது, தேமுதிக வருமா வராதா தெரியாது. இந்த நிலைமையில் அதிமுக அணி இன்னும் சில கட்சிகள் நாங்கள் கொண்டு வருவோம் சொல்றாங்க. ஓகே, எதை நம்புறது? ஸோ ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு எதிராக இருக்கிறது. அந்த கட்சியில கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் இடம் வேண்டும் என்று கேட்கிறது. ஆமாம், விடுதலை சிறுத்தையை நான் கூடுதலாக கேட்போம் என்று சொல்கிறது. இப்போ எல்லா கட்சியும் கூடுதல் இடம் கேட்டால் திமுகவில் இடம் இருக்கிறதா, கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் திமுக கூட்டணி ஓரளவு இன்டாக்டா இருக்கு. ஆமா, சீட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்றது ஒரு விஷயத்தை தவிர கூட்டணி இன்டாக்டா தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்க அப்படி இல்லை. என் மூச்சு இருக்கும் வரை நான் தான் தலைவர். இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு சார் ஐயா. சார் நேற்றுக்கு 26 வரைக்கும் நான் தலைவராக இருந்துக்கிறேன், 26க்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கட்சியை கொடுத்துறேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பல்ட்டி, என்னுடைய இறுதி மூச்சு அடங்கும் வரையும் கட்சிக்கு நான் தான் தலைவருங்கிறாரு. நாளுக்கு நாள் பாமகவில் விரிசல் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கே சார், இதுக்கு என்னதான் சார் காரணம், என்னதான் பின்னணி? ஒன்றும் கிடையாது. அன்புமணி ராஜினாமா பண்ணிட்டார்னா அடுத்த நிமிஷம் ஒரு சமாதானம் மேடம். ஏன் சார் ராஜினாமா பண்ணணும்? அப்படி என்ன சார் சொல்ல முடியாத பிரச்சனை ஏதோ இருக்கு போல இருக்கே சார். அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு, எனக்கும் அன்புமணிக்கும் இடையே நடந்த சண்டையை முழுமையாக யாருக்கும் சொல்ல முடியாது, தெரியாதுன்றாரு. அப்போ பாதிதான் சொல்லியிருக்காரு. பாட்டில் அடிச்சது, பொய் பேசுனது, தலைமை பண்பு இல்லாதது, அப்புறம் கூட்டத்தை கூட்டி மிரட்டினது, இதெல்லாம் பாதி தான். இன்னும் மீதி இருக்கு, இதை விட கொடுமையாக இருக்கலாம். அதுக்காக இப்போ இந்த விஷயம்லாம் இன்னும் வெளியே வந்தால் அன்புமணி தான் சிக்கல். ஓகே, ஏன்னா சௌமியா அரசியல் அவருக்கு பிடிக்கல, அன்புமணியுடைய மகள்கள் அந்த மேடையில் ஏறி அரசியல் செய்து அவருக்கு பிடிக்கல. ஸோ ஒரே வழி அன்புமணி ராஜினாமா பண்ணிட்டார்னா இந்த பிரச்சனை ஓரளவு குறையும். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து சேர்ந்துக்கலாம், ஒன்றாயிக்கலாம், 2026 ஒரு தலைவி பதவி கைப்பற்றிடலாம். இந்த முறை ஒன்று தான் கூட்டணியை நான் முடிவு செய்வேன் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அந்த ஒரு முறை ஆசையை அப்பா கிட்ட கொடுத்துட்டு
கட்சியை கைப்பற்றுறது ரொம்ப சுலபம். அன்புமணி ஏன் இந்த முடிவு எடுக்கிறார் தெரியல. ஓகே, தமிழ்நாடு மக்கள் உரிமை பேரணின்னு கிளம்புறாரு, ஆமா, பொதுக்குழு கூட்டங்கிறாரு. எனக்கு தெரிந்து இதை தொடர்ந்து செய்தால் ராமதாஸ் அன்புமணியை நீக்குவார், அது நடந்தே தீரும். ஓகே சார், அந்த அளவுக்கு ஒரு நீர்பூத்த பிரச்சனையாவே இருக்கே சார். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருப்பதாக தகவல். அதையும் மீறி அவருக்கே தெரியாம சௌமியா அன்புமணி வேட்பாளராக ஆகிட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே சார் வீட்டுக்குள்ள. அதாங்க அவருக்கு பெரிய பிரச்சனை. இப்போ அன்புமணியை விட சௌமியா அவங்களுடைய மகள்கள் நாளைக்கு கட்சி கைப்பற்றிடுவாங்க. ஓ, கட்சி முழுக்க முழுக்க அன்புமணி குடும்ப வசம் போயிருங்கிற பயம் தான் ஐயாவுக்கு இருக்கு. ஆமா, அவர் இந்தியாவிலே என்னை மாதிரி சமூக நீதி பேசியவர் உலகத்திலே இல்லைங்கிற. ஆமா, ஆனா பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றார். அதுல என்ன சமூக நீதி இருக்குன்னே தெரியல. ஒண்ணு, குடும்ப பெண்கள் அரசியலுக்கு இருங்க, அதாவது குடும்பம் வந்துடுச்சா? என்னை சவுக்கெடுத்து அடிங்கன்னு சொன்ன ராமதாஸ் எப்படிங்க 35 வயசுல அன்புமணி கொண்டு வந்தார்? கேட்டா என்ன சொல்றாரு? இன்னைக்கு கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர் நெருக்கடி கொடுத்தார்கள். கொடுத்தா என்ன? இன்னைக்கு ரத்த கொதிப்பு வருது, அன்புமணி பேரை கட்டாலே தூக்கம் வரல, ரத்தம் அவன் பேரை கட்டாலே தூக்கம் வரல, ரத்த கொதிப்பு வருதுங்கிறாரு. மகன் பேரை கேட்டாலே ரத்த கொதிப்பு தூக்கம் வரலன்னா அப்போ இந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு எடுக்கிற முடிவு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அன்னைக்கே எடுக்க முடியல. அன்னைக்கு அன்புமணி நீங்க எவ்வளோ பண்ணீங்கல்ல, உங்க சத்தியத்தை நீங்க தானே மீறினீங்க. உங்க சத்தியத்தை நீங்கள் மீறும் போது அன்புமணி அவர் குடும்ப பெண்களை அரசியலுக்கு கொண்டு வந்தா என்னங்க கெட்டு போச்சு? வாரிசு அரசியல் முடிவாகி போச்சு. அதான் சொல்றேனே, இதுக்கு ஒரே தீர்வு, அவர் ஒன்றும் இறங்கி வர மாதிரி தெரியல. ஐயா, பெரிய ஐயா இவர் தான் இறங்கி வரணும். ராஜினாமா பண்ணாதான் அவர் மனசு கூலாகும். ஓகே, இல்லை செயல் தலைவர் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் கூலாவார். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இது அடங்குற மாதிரி தெரியல. இதே தெய்வம்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே குத்துறாங்க, ஐயான்னு சொல்லிட்டு பாலுங்கலத்துல தள்ளி விடுறாங்க. முகுந்தனும் இப்போ அன்புமணி வசம் ஆயிட்டாரு. இந்த கோவமெல்லாம் இருக்கு போல இருக்கே சார் ஐயாவுக்கு. அப்படிலாம் கிடையாது. அது எப்படி முகுந்தன் அன்புமணி வசம் ஆயிடும்? அப்படிலாம் கிடையாது. எதிர்காலம் தாரே சார். அப்படிலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அது பாருங்க, இப்போ அவருக்கு ஒரே பிரச்சனை, டெய்லி ஏன் பேட்டி தரணும்? வியாழக்கிழமை பேட்டி கொடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. பேட்டி தரணும் ஆத்திரம். அன்புமணி மீது கடுமையான அவதூறுகளை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த சமுதாய மக்களே அன்புமணி மீது ஒரு கோபம் கொண்டு ஏதாவது பேசிடுவாங்க, கத்துவாங்க. என்ன இந்த வயசான காலத்தில் அப்பா பேச்சை கேட்காம இதுக்கு தான் அன்பு ராமதாஸ் இவ்வளோ பண்றாரு நான் நினைக்கிறேன். அதான் சார், குருவை மிஞ்சிய சீடன் இருக்கலாம், தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாதுலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மூத்த ஒரு செய்தியாளருக்கு நேற்று பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றை போகும் அந்த பாட்டெல்லாம் பாடியிருக்காரு சார் ஐயா. இந்த பாருங்க, அப்பா கிட்ட பையன் தோத்து போடலாம், தப்பே இல்லைங்கிறாரு. தன்வினை தன்னை சுடும். சரி, அன்புமணிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அவர் கொண்டு வாங்கன்னு? எம்பிஎல்ஏ அவர் அரசியலுக்கே வரல, இப்படி ஸ்ட்ரெயிட்டா மத்திய மந்திரி அவரா இருக்க. அவர் எப்படி யார் கொடுத்தாங்க? ஜி.கே. மணியா? வேறு யார் யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள்? பேர் சொல்லுங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஏங்க நீங்களே முறவாசல் வழியா புறவாசல் வழியாக நெருக்கடி கொடுக்க வைத்து கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு உறுத்துது. அன்புமணிக்கு ஒண்ணுமே தெரியாது, 35 வயசுல மந்திரி ஆக்கிட்டேன்னு புலம்புறீங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு யாருக்கு நீங்க பரிகாரம் தேடுறீங்க? எல்லாரும் நீக்கிறார்ல, பாமக பால் நீக்கிறார்ல. ஆமா, நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒரு பத்திரிக்கையாளனா ஒரு யூக செய்தியா அல்லது இப்படி நடந்தா எப்படி இருக்குன்னு ஒரு யோசனையில் சொல்றேன். இப்படி நடக்கணும்னு ஆசை இல்லை. உடனே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இப்படி யோசிக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. இதே சித்திரை முழு நிலவு மாநாடு 2013 நடந்தது. ஒரு பெரிய கலவரம் வெடித்து இந்திய அளவிலே 800 பஸ்களுக்கு மேல் சேதப்படுத்தப்பட்ட ஒரே நிகழ்வு இந்த நிகழ்வு, மரக்கான கலவரம். இந்த பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அந்த தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வழக்கு நடந்து கொண்டிருக்குது. அந்த வழக்குக்கு ஆஜராகி கொண்டிருப்பவர் பால் அவர்கள். இப்போ பாலு போயிட்டு அந்த வழக்கிலிருந்து நான் வெளியே போயிடுறேன், என்னோட யூகம் இல்லை கற்பனை, நான் வெளியே போயிடுறேன். இந்த பஸ்ஸை உடைக்க சொன்னதெல்லாம் அன்னைக்கு இருந்த கௌரவ தலைவர், இப்போ கௌரவ தலைவர் தான் ஜி.கே. மணி, உரிமையாளர், கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள். இந்த 2 பேர்கிட்ட 100 கோடி ரூபாய் வாங்கிக்கங்கன்னு போயிட்டாருன்னா ஒரு 2 விட்டுருவாங்களே? சும்மா சொல்கிறேன். இந்த வழக்கிலிருந்து நான் விடுதலை விற்றுக்கொள்கிறேன், வெளியேறுகிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இல்லை வேற மாதிரி போய் சொல்றாருன்னா சொல்றேன், நீங்க பாலுவை நீக்கிறீங்களா, ஏன் அன்புமணி நீக்க வேண்டியதானே? சமரசம் பண்ண வந்தவங்களையும் கிண்டல் பண்ணியிருக்காரு சார், பாத்தீங்களா? நல்லா விட்டுருங்க, நீங்க எல்லாரும் நீக்கிறீங்களா, 50-60 பேர் நீக்கிட்டீங்க. ஆமா. பாலுவை நீக்கிறீங்க, திலகமாவும் நீக்கிறீங்க, அன்புமணி நீக்குங்க. கேட்டா நீக்க மாட்டேன். லெட் இஸ் திக்கர் தென் வாட்டர் சார். இது என்னங்க கதை? மகனை கை கழுவுறதுக்கும் மனசு இல்லை, அவருக்கு ஒரு செயல் தலைவராக மட்டும் அவர் நீடிக்கணுமா, பாலு நீடிக்க கூடாதான், திலகமாமா நீடிக்க கூடாதான்? என்ன நியாயம்? சமரசம் பேச வந்தவங்களையும் வந்து கலாய்ச்சிருக்காரே சார். டிரால முடிஞ்சிருக்கு. சிறந்த ஆளுமைகள் அவர்கள் யார் என்று சொல்ல மாட்டேன். இது விட கேவலம் தேவையா? இனிமேல் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு சிறந்த ஆளுமைங்கிற பட்டம் தேவையா? இல்லை போலாமா அவர்? இனிமேல் பாஜகவுக்கு வேணும், இதுவும் வேணும் உங்களுக்கு. ஓகே சார். திமுக கூட்டணிக்குள்ள இருந்து சிபிஎம் கட்சி ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. கடந்த முறை நாங்கள் தான் வந்து தொகுதி பங்கீட்டில் வந்து கையெழுத்து போட்டோம். நாங்கள் வரலாற்றிலேயே வாங்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் தான் வாங்கியிருக்கோம். வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கூட சீட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிற கோரிக்கையை சிபிஎம் சண்முகம் வச்சிருக்காரு. திருமாவும் இதே கோரிக்கையை வச்சிருக்காரு. சீட்டு அதிகமாக கொடுக்கல அப்படின்னா நான் வந்து கூட்டணி விட்டு போக மாட்டேன்னு திருமா சொல்றாரு. இதுவும் ஒரு வகையான நெருக்கடி தான். என்ன சார், அந்த அளவுக்கு பாஜகவை காட்டி லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து எல்லாருக்கும் 6 சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படி பண்ண முடியாது போல இருக்கே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொன்னார். என்னங்க திமுகவுக்கு என்ன வாழ்நாள் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கீங்களா, கூட்டணி விட்டு வரக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டார். யார்? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்து எடப்பாடி கேட்டார், வரக்கூடாதா நீங்கள் எல்லாம் கேட்டார். அப்போது திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது. பாஜக இருக்கிற நேரம் சொல்கிறார், திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்முருகன் சொல்றாரு. அது மிகப்பெரிய பொய்ன்றது அவரே சொல்றாரு. ஏன்னா நிருபர்கள் கேட்குறாங்க, மதிமுகன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஏன் கேட்குறாங்கன்னா, வாஜ்பாய் காலத்தில் எங்களோடு இருந்த கட்சின்றோன்னு அடுத்த கேள்வி மதிமுக தான், வேற ஆப்ஷன் இல்லைங்கிறார். ஏன் சொல்ல வேண்டியதானே மதிமுகன்னு? அப்போ அது உண்மையா பொய்யானா நான் இந்த நிலைமைக்கு பொய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ பாஜகவும் திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று காத்திருக்கிறது, ஆசைப்படுகிறது. இப்போ எல்லா கட்சியும் இங்கே ஒருங்கிணைந்து இருப்பது போல் இருக்கிறாங்க. இந்த கட்சி என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேரம் இருக்குது, கிராக்கி இருக்குது. அப்போது கூடுதல் சீட்டு கேட்க தானே செய்வாங்க. கம்யூனிஸ்ட்டு கேட்காம இருப்பாங்களா? சாம்சங் விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி டீல் பண்ணீங்க? அது டீல் பண்ண விவகாரத்தில் டீல் பண்ண முடியுது அவங்களால? முடியல. ஏன் பண்ண முடியல? ஏன் உங்களுக்கு தொழிற்சங்கம் இல்லையா? திமுக தொழிற்சங்கம் இல்லையா? தோமுசா இருக்கு. ஏன் தோமுசா வச்சு டீல் பண்ண வேண்டியதானே? நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிற சங்கத்தில் கம்பெனியில் சாம்சங்கில் ஏன் கம்யூனிஸ்ட் சங்கம் மட்டும் ஆரம்பிக்கணும்? சிஐடி தொழிற்சங்கமே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆமாம். வாக்கிங் அசோசியேஷன் ஆரம்பிக்கக்கூடாதுன்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல வட சென்னையில் காலையில் கடற்கரையில் இவ்வளோ பேர் கூட வேண்டாம், கூடினால் அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராகிறீங்க. கடற்கரை நடைப்பயிற்சியாளர் சங்கத்தை பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் சார் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சி இருக்கு. அப்போ சாம்சங்கில் சிஐடி வேண்டாம், தோமுசா ஆரம்பிக்க வேண்டியதானே? நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கம்பெனிக்கும் நாங்களே கம்பெனி பக்கம் இருக்கிறோம், நாங்களே தொழிலாளர் பக்கம் இருக்கிறோன்னு நீங்கள் கேம் ஆட வேண்டியதானே? அது கூட உங்களுக்கு தெரியலையே. அப்புறம் கம்யூனிஸ்ட் சீட்டு கேட்காம இருப்பாங்களா? கேட்க தான் செய்வாங்க. கம்யூனிஸ்ட்டு வெளியே போதா உள்ளே இருக்குதா, விசிகா வெளியே போதா உள்ளே இருக்காதான்னு இல்லை, சீட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. இந்த நெருக்கடி இப்போ கொடுத்தால்தான் திமுகவுக்கும் அந்த வழி தெரியும். ஏன்னா நீங்கள் இன்னும் சொல்லணும்னா, மாநில தலைவர் சிபிஎம் சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற சொன்னாங்க, இன்னும் இருக்குங்க. அப்போ கூட்டணி கட்சிகள் இத்தனை நாட்களாக பேசாத இந்த விஷயங்களை எல்லாம் இப்போ பேசுகிறாங்க. காரணம் என்ன? தேர்தல். கம்யூனிஸ்ட் விதிவிலக்கல்ல, அப்படிதான் எடுத்துக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி, அதே போல பாமக கட்சி சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி. நன்றி.